ஸோ இப்போ வந்து பவுல் ஃபுல்லாக வாட்டரை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓவர் நைட் 24 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணோன்னே இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் பவுல் வச்சு இதில் நம்ம விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ விப்பிங் க்ரீமும் கோல்டாக தான் இருக்கணும். ஸோ கோல்டான விப்பிங் க்ரீம் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் பீட் பண்ண போகிறோம். பீட் பண்ண உங்களுக்கு அதோட குவான்டிட்டி கொஞ்சம் டபுள் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் இன்டர்வலாக. ஸோ இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா பீட் பண்ணுங்கள். ஸோ விப்பிங் க்ரீம் நல்லா பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இதை நல்லா பீட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து ஒரு 2 to 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா கோல்டாகவே இருக்கணும். அண்ட் இப்போ வந்து நம்ம சாக்லேட்டுக்கு செய்கிறதுக்கு இதுக்கு நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது சாக்லேட் புட்டிங் மாதிரி பண்ண போகிறோம் செகண்ட் லேயருக்கு. ஸோ இதோட நான் வந்து வீக் ஃபீல் கோகோ பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் எனி பிராண்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் அண்ட் மில்க்கை நல்லா மிக்ஸ் பண்ணி லோவர் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போது நம்ம இதோட பேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரோட நான் வந்து மேரிகோல்ட் பிஸ்கெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு 1/2 பேக்கெட் நியர்லி போட்டு மிக்ஸி ஃபுல்லாக அளவுக்கு போட்டுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பவுடர் மாதிரி ஒரு பயங்கர ஃபைன் பவுடராக நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன், போரோசில் பவுல், கிளாஸ் பவுல். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த பவுடரை 1 by 1 ஃபில் பண்ணிடுங்க. ஒரு பேஸ் லேயர் வரைக்கும் ஒரு தின் அமௌண்ட் ஆஃப் இது ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இதோடு நம்ம வந்து மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பவுடர்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு இப்போ நான் மெல்டட் பட்டர், அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ சால்ட்டட் அன்சால்ட்டட்னு பார்த்து வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக பிஸ்கெட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, பிஸ்கெட் பவுடரை. ஸோ இந்த மாதிரி ஜென்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த சாக்லேட் புடிங்கை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து ஜென்டிலாக ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜென்டிலாக டேப் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்க பிஸ்கெட் பவுடர் லேயரும் சேர்ந்து இந்த சாக்லேட்டோட மிக்ஸ் ஆயிரும். ஸோ இது தனித்தனி லேயர்னால லைட்டாக டேப் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நான் க்ரஷ்ட் ஓரியோ பிஸ்கெட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஓரியோ யூ கேன் ஆல்சோ யூஸ் எனி அதர் க்ரீம் பிஸ்கெட்ஸ் ஆர் வேஃபர் ரோல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எனிதிங் ஆஃப் யுவர் சாய்ஸ். இது வந்து எனக்கு பிடிக்கும் ஓரியோ பிஸ்கெட்ஸ். ஸோ அதனால் லைட்டாக மேலே வந்து டேப் பண்ணி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த விப்பிங் க்ரீம் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை எடுத்து அகெயின் மேலே ஒரு ஃபுல் லேயராக அப் டு த கிளாஸ் டாப் வரைக்கும் நான் ஒரு நல்லா திக்கான லேயராக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இதுவும் ஜென்டலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப க்ரீமியாக இருக்கும். பட் எனிவே தட்ஸ் ஓகே, வி ஆர் கோயிங் டு ஃப்ரீஸ் இட். ஸோ அதனால் எக்ஸாக்டாக பீக்ஸ் வர அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதை நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நான் கொக்கோ பவுடரை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு டிராமிசு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக மட்டும்தான்.
ஸோ இதை நீங்கள் வந்து 4 to 6 hours ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. கீழே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஃப்ரீசரில் வைக்கணும். அண்ட் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பர்ஃபெக்டாக அழகாக கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இட்ஸ் மீ ரேஷாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.